If you believe God exists, then you must believe Him. எடுத்துக்கொள்வோம். எபிரியர் 11:6 நம்முடைய முக்கியமான வசனம் இது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். Amen. ஸோ இந்த ரெண்டு கம்போனன்ட், ரெண்டு காரியம் என்ன? நம்ம விசுவாசத்துக்கு ரெண்டு காரியம் தேவை. ஒன்று, தேவன் இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். முதலாவது, believe that God exists. எத்தனை பேர் தேவன் இருக்கிறார், ஒரு 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 படைத்தவர் இருக்கிறார் நம்புறீங்க? ஹலோ, எத்தனை பேர் என்ன பாருங்க, எத்தனை பேர் தேவன் ஒருத்தர் இருக்கிறார்? That means there is a supreme being, okay, controlling is the cause of the existence of the universe. பார்க்கலாமா? கை பார்க்கலாமா? எத்தனை பேர் நம்புறீங்க தேவன் இருக்கிறார்னு? கை கை பார்க்கலாமா? எத்தனை பேர் நம்புறீங்க தேவன் இருக்கிறார்? மனசை தொட்டு சொல்லுங்கள். உண்மையிலே தேவன் இருக்கிறார் நம்புறீங்களா? இப்போ தேவன் இருக்கிறார் நீங்கள் நம்புனீங்கன்னா நீங்கள் அவர்கள் அணுகுவது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். You need to draw near to Him. If you believe God exists, then you must believe Him. அவர் இருக்கிறான்னு சொன்னால் நீங்கள் அவரை நம்பணும். ஸோ நீங்கள் கான்ட்ரவர்சியான பாயிண்ட்லாம் வரக்கூடாது. ஆண்டவர் இருக்கிறாரு, இருக்க மாட்டார். இருக்கிறாரு ஆனால் சில நேரத்தில் இருக்க மாட்டார். இருக்கிறாரு ஆனால் கண்டுக்க மாட்டார். அப்படிலாம் வரக்கூடாது. இப்போ பாயிண்ட் என்னென்னா, அவர் இருக்கிறாரா? கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரா? ஒரு ஒரு பக்தனா இல்லை ஒரு கவிஞராக இல்லை ஒரு பாட்டு வரி எழுதியிருப்பார். கடவுள் இருக்கின்றார், வா கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு. அந்த மாதிரி கடவுள் எத்தனை பேர் இருக்கிறார் நம்புறீங்க?